நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நாடு முழுவதும் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் நீட் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த இருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆண்டன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது இந்த நீட் விவகாரத்துல ரெண்டு தரப்புமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு குரூப் இந்த நீட் தேர்வை குளறுபடிகள் இருந்ததன் காரணமாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தரப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அதே வேளையில் இன்னொரு தரப்பினர் நீட் மறுதேர்வு நடத்தப்படக்கூடாது என்றும் இன்னொரு தரப்பு மாணவர்கள், இதே நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். இன்றும் கூட குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம். ஒரு பெண் பேட்டி கொடுத்திருந்தார். 680க்கு மேல் மதிப்பெண் வாங்கியிருக்கின்றோம். இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் அயராமல் உழைத்து படித்து இந்த மதிப்பெண் பெற்றிருக்கின்றோம். எனவே நீட் மறுதேர்வு நடத்தப்படக்கூடாது என்று ஒரு தரப்பு கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது போன்று 600 மதிப்பெண்களுக்கு குறைவாக மதிப்பெண்கள் வாங்கியவர்களே நீட் தேர்வு நடத்த வேண்டும் என்று கூறி வருகின்றார்கள் என்று அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சிக்கல் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றமும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று கூறிவிட்டது. அதுபோல கலந்தாய்வுக்கும் தடை விதிக்க முடியாது என்று கூறிவிட்டது. வரும் 6ஆம் தேதி கலந்தாய்வானது தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தொடர்ந்து பல்வேறு தரப்பிலும் இது விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் நீட் தேர்வு தொடர்பாக இந்த குளறுபடி தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக சிபிஐயிடம் விசாரணை ஒப்படைக்கப்படுவதாக நேற்றைய தினம் மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த சிபிஐ ஆனது தற்பொழுது இந்த விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீட் தேர்வு தொடர்பான வழக்கு வரும் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே நடைபெற்ற 24 லட்சம் மாணவர்கள் பங்கேற்ற இந்த தேர்வினை ரத்து செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. அதேபோல வரும் ஜூலை 6ஆம் தேதி தொடங்க இருக்கின்ற கவுன்சிலிங்கிற்கும் தடை விதிக்க முடியாது என்று கூறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த தேர்வு முகமையானது விதிமுறைகளை அடுத்த கட்டமாக முன்னெடுத்துச் செல்வதற்காக ஒரு குழுவினையும் அமைத்திருக்கின்றது. அது தொடர்பாக ஆராய்ந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், குளறுபடிகள் இல்லாமல் தேர்வுகள் நடைபெறுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை வேண்டும் என்ற குழுவானது அவர்கள் தான் பரிந்துரை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கூறுகின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இந்த நடந்து முடிந்த நீட் தேர்வு குளறுபடி தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டு சிபிஐ தற்பொழுது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருப்பதாக அதிகார வட்டங்கள் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்.